எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா ரச சாதம், சாம்பார் சாதமுக்குலாம் ஒரு ஏத்த சைட் டிஷ் ஈரல் ரோஸ்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து 3 பல் தட்டின பூண்டு தோலோட ஒரு குச்சி கருவேப்பிலைய சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இதில வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவெல்லாம் கரிஞ்சிடாத அளவுக்கு சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் 200 கிராம் போல் வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஈரல். அதை இது கூட சேர்த்து நல்லா ஈரலில் மசாலாலாம் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து ஈரல் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ சிம்லேயே 10 மினிட்ஸ் ஓப்பனில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா மெத்துன்னு ஈரல் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.